ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். உங்க ஃபேமிலில இருந்து யார் போயிருக்காங்க? அங்க அவங்க தொடர்புல முடிஞ்சதா? என்னைக்கு கிளம்புனாங்க? வீட்ல இருந்து அப்பா அம்மா 2 பேர் போயிருக்காங்க. அண்ட் எங்களோட நெய்பர் வந்து லதா பானுமதி அருச்செல்வன் அவங்க போயிருக்காங்க. அப்பா பேர் கோபால் சரஸ்வதி. அவங்க வந்து 14th நைட்டு கிளம்பினாங்க. கிளம்பிட்டு டெய்லி நைட்டு எப்போல்லாம் டவர் கிடைக்கிறச்சோ அப்போல்லாம் பேசியிருக்காங்க. லைக் டியூஸ்டே ஈவினிங் கூட எங்ககிட்ட பேசினாங்க. ஒரு 6:30 போல எங்களோட ரிலேட்டிவ் கிட்ட பேசினாங்க. அண்ட் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு காட்மண்டுலேருந்து நாளைக்கு மார்னிங் அவங்க சென்னை ரீச் ஆகணும். பட் வந்து நேற்று மார்னிங்லேருந்தே எந்த சிக்னலும் கிடைக்கல. இது வரைக்கும் அவங்களை நாங்கள் ரீச் பண்ண முடியல. நாங்களும் வந்து எங்கள் சைட்லேருந்து சைனா, நேபாள், இந்தியன் எம்பசி எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எல்லாருமே பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட கடைசியா பேசும்போது எங்க இருந்தாங்க? அவங்க என்ன தகவல் உங்ககிட்ட பரிமாறினாங்க? அவங்க கடைசியாக பேசும்போது கெராங் வந்து ரீச் ஆயிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் காட்மண்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்ககிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த ஏஜென்சில உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா அடுத்த நாள் மார்னிங் 8:45 போல நாங்கள் கால் பண்ணும்போது ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா, லைக் இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த 49 மெம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 150 மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் வீடியோ இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் ஃப்ளட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்ததுலேருந்து நேத்திலேருந்து எல்லாருமே லைக் ஃபுல் ஃபேமிலியும் பயத்தில் தான் இருக்கும். ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இங்க இப்போ என்ன மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது? எங்களுக்கு அட்லீஸ்ட் எங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா கூட சரி. உங்க பேர்? பொற்செல்வி கோபால். இப்போ 49 பேர் போயிருக்காங்க. உங்களோட சேர்ந்து போனவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க? உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. கண்டிப்பா. ஆக்சுவலா எவ்ரி டூர் போயிட்டு வரும்போது நாங்க வீட்டுல லைக் காசி போயிட்டு வந்தா ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, கைலாயம் போயிட்டு வந்தா என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணணும்லாம் நாங்க எல்லார்கிட்டயும் கேட்டு வச்சிருக்கோம். லைக் அந்த ரிச்சுவல்ஸ்க்குலாம் நாங்க வந்து நாளைக்கு காலையில ரெடியா இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் நாங்க ப்ரிப்பேர்டா இருக்கோம். பட் வந்து நேத்தில இருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டதுல இருந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜூன் ஆக்சுவலா கிளம்பணும். ஆனா ஜூன் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் டிபெட்ல ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அவங்க ஜூன் போக வேண்டியது ஜூலை டு ஆகஸ்ட் 14 தான் கடைசியா கிளம்பினாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வரணும். குடும்பத்தார் என்ன எவ்வளவு ஃபீல் பண்றாங்க? ஆக்சுவலா நாங்க வீட்டுல யாருக்குமே இன்னும் எதுவுமே சொல்லல. யார்கிட்ட கேட்டாலும் சேஃபா இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் நாங்கள் யாருக்குமே சொல்லலை. எங்களோட ஹோப் வந்து லைக் ஹோப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலை. கோடாங்குடி, தேனி மாவட்டம் கோடாங்குடியை சேர்ந்தவர் செல்வம், அவங்க மனைவி சித்ராதேவி, அவங்க அம்மா சரஸ்வதி, அவங்க 3 பேரும் கடந்த ஆகஸ்ட் 14/8 நேபாள் மானசரோவர் கைலாஸ் யாத்திரைக்கு போனவங்க. இன்றைக்கி திரும்ப வேண்டிய டைம். இன்ன வரைக்கும் ரீச் ஆகலை. அவங்க நேற்று நேபாளத்தில் வெள்ளம் நடந்திருக்கு. அவங்கள பற்றி இடையில கம்யூனிகேஷன் புறமே கட் ஆகிருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவங்க எங்களோட லிங்கில் தான் இருந்தாங்க. இப்போ லிங்க் கனெக்ஷன் கம்யூனிகேஷன் கட் ஆகிருச்சு. இப்போ நம்ம தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி, கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அவங்க சென்னைக்கு அனுப்பிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநில அரசாங்கம், நம்ம இந்திய அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இதில் உடனடியாக தலையிட்டு அவங்க முன்வத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சார், இங்கேருந்து நம்ம தேனி மாவட்டத்துக்கு போனது 3 பேர். அவங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மகாதேவ் கைலாஸ் யாத்ரா அந்த குரூப்பில் சேர்ந்து 49 பேர் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. அவங்க கடைசியாக பேசுனது 25 செவ்வாய் நைட்டு. நேபாளத்தில் இது பண்ணோன்னா நாங்கள் உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணோம்.
கான்டாக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணும்போது எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்புறம் 1:30 மணிக்கு அவங்க பாப்பா அவங்க ரத்தனகுமாருடைய பொண்ணு கான்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து சேஃப்டியாக இது பண்ணியிருக்கிறோம், நாங்கள் வந்து இந்த இராணுவ முகாமில் நாங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க சிதம்பரம் 2 பேருமே இன்னொன்று சின்ன சம்பந்தி சிதம்பரம் தான். அவங்க பேர் நாவு கபீர் தாஸ், அவங்க மனைவி இருக்காங்க. இவங்களோட போன ஃப்ரெண்டு புஷ்பலாதா தான் காணும்னு சொன்னது எங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் நேற்று வரைக்கும் நாங்கள் சேஃப்டியாக இராணுவ முகாமத்தில் தங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அவங்க பொண்ணு தான் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நாங்கள்லாம் சேஃபாக இருக்கோம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஈவினிங்குள்ளே எங்களை வந்து ஹெலிகாப்டரில் கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் அவங்கள மீட் எடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு அது போகிற கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா அதுதான் நான் கவர்மெண்ட்டை ரொம்ப தாழ்மையாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். யாத்திரைக்காக தான் போனாங்க. திடீர்னு தான் எங்களுக்கு நாங்கள் 4 மணிக்கு தான் நாங்கள் நியூஸே பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு போல இருக்குது, காலையிலேயே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து 4 மணிக்கு தான் தெரியும். அதான் எங்கள் இதுலேருந்து போனது 6 பேர், எங்கள் ஃபேமிலிலேருந்து 6 பேர் ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்டு, எங்கள் சிஸ்டரோட ஃப்ரெண்டு, அதான் அவங்களும் சேர்த்து 7 பேர் எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.